நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இது தீசிஸோடைய எபிசோட் 7. போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் சின்ன பையனாக அந்த சார்லஸ்க்கு அவருடைய தாத்தாவோட கண்ணாடி கிடச்சிது. ஆனால் அதை அவர் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா 2022 இன்டர்வியூ போகணும் அப்படிங்கிறதுக்காக ரெடியாகி கிளம்பிட்டு இருந்த டைமில் அவர் ஒவ்வொரு தடவையும் செலக்ட் ஆகாமல் போனப்போ அவர் திரும்ப டைம் டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக சார்லஸ்க்கு வேலையும் கிடச்சிடுச்சு. இந்த எபிசோடில் சார்லஸும் அவருடைய கிராண்டியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார்லஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்னு கேட்குறப்போ பதிலுக்கு சார்லஸ் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உன்னை ஏன் தான் பார்த்தோமோன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போது எனக்கு அப்படி தோணவே இல்லை. இத்தனை நாளாக நான் லைஃப்பில் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் எனக்கு திரும்ப கொடுத்துருக்கேன், தேங்க்ஸ் அப்படின்னு கிராண்டியை பார்த்து சொல்கிறார். பதிலுக்கு கிராண்டி சரி ஓகே, நம்ம நினச்ச மாதிரியே பாஸ்ட்டுக்கும் போய் மாற்றியாச்சு, ப்ரெசண்ட்லேயும் மாற்றியாச்சு, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஃப்யூச்சருக்கு போவோமா அப்படின்னு சொல்கிறப்போ பதிலுக்கு சார்லஸ் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேலை கிடச்சிச்சு, ஆசைப்பட்ட பொண்ணும் கிடச்சிடுச்சு, இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா, வண்டியை விடு நேரா ஃப்யூச்சருக்கு போவோம் அப்படின்னு 2 பேருமே எக்ஸைட்மெண்ட்டாக ஃப்யூச்சருக்கு டைம் டெலிபோர்ட் பண்ணி போகலான்னு ரெடியாகிறாங்க. அவங்க 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் அவருடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. சார்லஸும் அடுத்த 5 வருஷத்தில் ஃபேமிலியோடு செட்டில் ஆகிடுவோங்கிற ஒரு சந்தோஷத்தோட டைம் டெலிபோர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக 2 பேரும் 2022 டிசம்பர் 31 டைம் டெலிபோர்ட் ஆகி போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் எனக்கு போன சார்லஸுக்கும் கிராண்டிக்கும் எதுவுமே புரியல. சார்லஸ் கிராண்டியை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அடுத்த 5 வருஷத்தில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி டிசம்பர் 31 கொண்டாந்து விட்டுருக்க, இன்னும் 4 மாதம் விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பதிலுக்கு கிராண்டியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு கிராண்டியோட உடம்புல ஒரு கிளிச் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து கிராண்டியும் ஷாக் ஆகுறாரு. நோ 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 இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டி தலையில் கை வச்சு டென்ஷன் ஆகுறாரு. பதிலுக்கு சார்லஸும் எதுக்கு டென்ஷன் ஆகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டியை பார்த்து கேட்குறாரு. பதிலுக்கு கிராண்டி நான் அவகிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீ ஷாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பதிலுக்கு சார்லஸ் அது நீ என்னன்னு சொல்கிறத பொறுத்து இருக்கு, சீக்கிரமாக சொல்லு, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. பதிலுக்கு கிராண்டியும் நீ டிசம்பர் 31 நிற்கிறனா, அப்போது ஜான் 1 நீ சாக போகிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்போ சார்லஸ்க்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டோட்டலாக பிளாங்க் ஆகி போய் நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சார்லஸ் சரி விடு, எப்படியோ நான் எப்படி சாக போகிறேன்னு உனக்கு தெரியும்ல, நம்ம இதே டேட்டில் இருந்து இதுக்கு முன்னாடி நான் இன்டர்வியூக்கு கிளம்புறப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ கூட என்னை காப்பாற்றினி, அந்த மாதிரி இப்பயும் பண்ணலாம்ல, அதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் கிராண்டியை பார்த்து கேட்குறாரு. பதிலுக்கு கிராண்டி அது நீ நார்மலாக இந்த ரியாலிட்டியில் செத்து போயிருந்தேன்னா நம்மளால் அதை தடுத்துருக்க முடியும், நான் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்றத்தை சொல்ல வராரு. அந்த டைமில் அவருடைய உடம்புல ஒரு சின்னதாக கிளிச் ஒன்று கிரியேட் ஆகுது. அதை பார்த்துட்டு சார்லஸ் என்ன இது, உன் உடம்புல இந்த மாதிரி ஆகி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சார்லஸ் கேட்குறப்போ பதிலுக்கு கிராண்டியும் இது நான் உனக்கு இது சொன்னது உன் ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங்கில் இந்த டைம் டெலிபோர்ட் சொன்னப்போ சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டு வந்தோன்னா தான் அது நமக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு சார்லஸும் சொல்கிறார். நம்ம அதில் கெனான் ஈவெண்ட்டை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு கிராண்டி சொல்கிறப்போ பதிலுக்கு சார்லஸும் கெனான் ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்குறாரு. பதிலுக்கு கிராண்டி என்ன மறந்துட்டியா, நான் சொன்னேனே ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் இந்தந்த மூமெண்ட் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும், அதை நம்மளால் பிரேக்கே பண்ண முடியாது. சப்போஸ் தப்பி தவறி அதை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால் நம்ம யூனிவர்ஸில் ஒரு பெரிய கிளிச் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்போ பதிலுக்கு சார்லஸ் எனக்கு அதெல்லாம் புரியுது, ஆனால் அதுக்கும் நான் சாகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ பதிலுக்கு கிராண்டி சார்லஸ் கெனான் ஈவெண்ட்டை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா நடக்க வேண்டிய ஒரு மூமெண்ட்டை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்படி நடக்கிறப்போ இந்த யூனிவர்ஸ் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒன்றத்தை செய்ய வைக்கும். அப்படி தான் நீ சாகணுங்கிறதையும் நான் இந்த ரியாலிட்டியில் இருக்கவே கூடாதுங்கிறதையும் முடிவு பண்ணியிருக்கு. அதனால தான் என்னுடைய உடம்புல இந்த மாதிரி ஒரு கிளிச் ஒன்று க்ரியேட் ஆகுது. இதை கேட்ட உடனே சார்லஸ்க்கு சரி இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கேட்குறாரு. அதுக்கு பதிலுக்கு சார்லஸ்
ஐ எம் சாரி, இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சார்லஸை பார்க்குறாரு. சார்லஸும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எனக்கு தெரியாது, இப்போ நம்ம இங்கேருந்து ஏதாவது ஒரு டைம் லைனுக்கு போயிட்டு எதையாவது ஒன்றத்தை மாற்றணும், நான் உயிரோடு இருக்கணும், நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டிக்கிட்ட கேட்குறாரு. பதிலுக்கு கிராண்டி அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ பதிலுக்கு சார்லஸ் என்னையா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. அதுக்கு கிராண்டி சார்லஸ் இப்போ நம்ம டைம் டெலிபோர்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அதனால் நம்மளுடைய யூனிவர்ஸையே ட்ராவல் பண்ணி போக முடியாது. நம்மளுடைய வேறு பேரலல் ரியாலிட்டியில் வேறு யூனிவர்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல நீ எதையாவது மாற்றினா கூட அது அந்த யூனிவர்ஸில் தான் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுமே தவிர இங்கே நீ சாகிறது தான். பதிலுக்கு சார்லஸ் டைம் டெலிபோர்ட் பண்ணுறதை தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ பதிலுக்கு கிராண்டி அப்படி அமைதியாக நிற்கிறாரு. அப்போ சார்லஸ் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. பதிலுக்கு கிராண்டி இல்லை சார்லஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சார்லஸ் அந்த இடத்துலையே வெக்ஸ் ஆகி அழ ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமாக அழுதுக்கப்புறம் சரி எப்படியோ சாகுதுன்னு ஆகி போச்சு, இதுக்கப்புறம் இங்கேயே உட்காந்து என்னால் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, வரதை பார்த்துக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இதே யூனிவர்ஸ்லேயே திரும்ப ட்ராவல் பண்ணி போய் என்னுடைய டெத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட வா அப்படின்னு சார்லஸ் கிராண்டியை பார்த்து கேட்குறாரு. கிராண்டியும் சார்லஸ் நல்லா யோசிச்சுக்கோ, ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு கேட்குறாரு. பதிலுக்கு சார்லஸ் என்ன தான் ரிஸ்க்கு, முழுசாக தான் சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் கேட்குறப்போ பதிலுக்கு கிராண்டி இப்போ என் உடம்புல ஒரு கிளிச் க்ரியேட் ஆகிட்டுருக்குல்ல, அந்த கிளிச்னால் நான் உன்னை வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி கொண்டு போகிறப்போ ஒருவேளை அந்த யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு கொண்டு வரும்போது உன்னை கொண்டு வர முடியாமல் நான் அங்கேயே அப்படியே காணாமல் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னால் அந்த ரியாலிட்டிலேருந்து வெளியவே வர முடியாது. அது ஒரு லூப் மாதிரி, நீ அந்த ஒரு டேக்குள்ளேயே அப்படியே மாட்டிப்ப. நீ செத்துட்டா கூட உனக்கு ஒரு முடிவு இருக்கும், ஆனால் அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டினேன்னா நரகம், அதை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டி சார்லஸை பார்த்து சொல்கிறாரு. சார்லஸும் கொஞ்ச நேரம் பயந்துட்டு அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸை கூட்டிகிட்டு டைம் டெலிபோர்ட் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. 2 பேருமே டைம் டெலிபோர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கடைசியாக கிராண்டி சார்லஸை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறார். சார்லஸ், நீ டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்போலேருந்து நீ வேறு யூனிவர்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்ப. உன் லைஃப்பில் உனக்கு சம்மந்தமான விஷயத்தில் மட்டும்தான் உன்னால் அந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போக முடியும். அண்ட் இன்னொன்று, நீ ஒவ்வொரு யூனிவர்ஸ்லேயும் எவ்வளோ நேரம் இருக்கிறியோ அந்த யூனிவர்ஸில் உனக்கு என்னென்னலாம் நடந்ததோ அதோடைய மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக உன் மைண்டில் ஏற ஆரம்பிக்கும். அதனால் நீ ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு 4-5 இடத்துக்கு போக ஆரம்பித்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு மெமரியும் உனக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீ மென்டலி அஃபெக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு கிராண்டி சொல்லி முடித்தோடனே சார்லஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு போகலான்னு ரெடி ஆகுறாரு. 2 பேரும் டைம் டெலிபோர்ட் ஆகி இப்போது வேறு யூனிவர்ஸ்க்கே போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யூனிவர்ஸ் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி சார்லஸ் ட்ராவல் பண்ணி வந்த அவருடைய சொந்த யூனிவர்ஸை நம்ம 0ன்னு வச்சுப்போம். இதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒவ்வொரு யூனிவர்ஸோடைய நம்பரையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா கதை இதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போக ஆரம்பிக்கும். இந்த யூனிவர்ஸ் நம்பர் 1ல் சார்லஸ் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கார். அந்த இடத்துல சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, அர்னி தான். அவங்களும் பதிலுக்கு சார்லஸை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து பேசிக்கிறாங்க. அப்போ அர்னி தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சார்லஸ், எப்படி இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ பதிலுக்கு சார்லஸும் நீ எப்படி இருக்க அப்படின்னு பதில் கேட்குறாரு. அப்போ அர்னியும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது. அந்த டைமில் சார்லஸும் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். ஆனால் அர்னியை பார்த்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவருடைய ஃபேஸில் ஸ்மைல் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அர்னி பக்கத்தில் வேறு ஒரு பர்சன் வராரு. சார்லஸ் அவரை பார்த்துட்டு அர்னி இது அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு கேட்குறப்போ அர்னியும் மறந்துட்டியா, இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க.
அப்போ சார்லஸும் ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா ஹர்னி, லாஸ்ட் இயர் தானே என்னுடைய மேரேஜ் நடந்தது, நீ அதுக்கு வந்திருந்த தானே அப்படின்னு கேட்குறப்போ பதிலுக்கு சார்லஸும் ஆமாம் சார் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பர்சன்கிட்ட கை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன தான் இந்த விஷயம் வேறு ஒரு யூனிவர்ஸில் நடந்ததாக இருந்தாலும் சார்லஸ்க்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. 2 பேரும் சார்லஸ் அண்ட் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் கிராண்டி அங்கே வராரு. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை இன்னொருத்தர் கூட பார்த்ததுக்கே உன்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டி சார்லஸை பார்த்து கேட்குறப்போ சார்லஸும் பதிலுக்கு அவரை பார்க்குறாரு. அப்போது கிராண்டி சார்லஸ் கிட்ட நான் ஏமா அவனுக்கு நல்லது தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சார்லஸும் கொஞ்ச நேரம் என்ன பேசுதுன்னே தெரியாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் வேறு ஒரு யூனிவர்ஸுக்கு டைம் டெலிபோர்ட் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது சார்லஸ் ஒரு சின்ன பையனாக இருக்கார் அண்ட் அவருக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கார். இந்த வாட்டி அவங்க வீட்டில் வெளியே எல்லோரும் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே அப்படியே அழுக சத்தம் கேட்குது. இதை பார்த்த உடனே சின்ன பையனாக இருக்க சார்லஸ்க்கு நல்லாவே தெரியுது நம்ம அப்பா இறந்து போன அந்த டைமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஒரு ஷாக். அவர் நினச்ச மாதிரியே அவங்க அப்பா இறந்துருக்காரு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் அவங்க அம்மாவும் இறந்து போய் படுத்திருக்காங்க. இதை பார்த்து சார்லஸ்க்கு ஒரு செகண்ட் நெஞ்சே அடைச்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தப்போ கண்ணில் இருந்து அவருக்கு தண்ணி தாரையாக ஊற்ற ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே அப்படியே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறார். பக்கத்தில் இருக்க எல்லாரும் அவரை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைமில் சார்லஸ் மறுபடியும் டைம் டெலிபோர்ட் ஆகி இப்போ வேறு ஒரு யூனிவர்ஸ்க்கு டெலிபோர்ட் ஆகி போகிறார். இப்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தது யூனிவர்ஸ் நம்பர் 2. இப்போ சார்லஸ் என்டர் ஆகியிருக்கிறது யூனிவர்ஸ் நம்பர் 3. யூனிவர்ஸ்க்கு டெலிபோர்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா சார்லஸும் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கிராண்டியோட உடம்புல தெரிகிற கிளிச்சும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. யூனிவர்ஸ் நம்பர் 2ல் அவங்க அம்மா இறந்ததையும் பார்த்த சார்லஸ் அந்த கோவத்தில் அவருடைய கிராண்டி சட்டையை பிடிச்சி எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா சார்லஸ், சரி இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறப்போ பதிலுக்கு கிராண்டி, இவ்வளோ நேரம் நம்ம எங்கே போயிட்டு இருந்தோம்னு தெரியாது, அதே மாதிரி தான் இப்பயும் நான் எங்கே வந்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறப்போ டென்ஷன் ஆகி சார்லஸ் கத்த ஆரம்பிக்கிறார். அவர் ஏதோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தார். ஆனால் அவரை சுற்றி யாருமே இல்லை. அந்த யூனிவர்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்போ வழியில் ஒரு ஆளை பார்க்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, இங்கே கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அந்த பர்சன் இங்கே வராரு. அவர்கிட்ட சார்லஸ், இன்றைக்கி டேட் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பர்சன் நவம்பர் 17th அப்படின்னு சொல்கிறார். நவம்பர் 17th, சரி ஓகே, அப்படியே எந்த இயர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு அந்த பர்சன் 89 அப்படின்னு சொல்கிறார். யூனிவர்ஸ்க்கு வந்ததுலேருந்தே நம்ம கிராண்டிக்கு இந்த இடங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த பர்சன் 89ன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவருக்கு புரியுது இது நம்ம கிராண்டி உயிரோடு இந்த டைம். சார்லஸும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் கிராண்டி சார்லஸை கூப்பிட்டு, சார்லஸ், இது 1989 நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இடம். நான் இங்கே ஒரு ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஸ்கூல் கூட இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். சார்லஸ்க்கு இப்போ ஒரு சந்தேகம் க்ரியேட் ஆகுது. இரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்புறப்போ என்னோடய யூனிவர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும்தான் பார்ப்பேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நான் பிறக்கிற டைமில் எனக்கு முன்னாடி நீ இருக்கிற டைமுக்கு வந்திருக்கேன். நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பதிலுக்கு கிராண்டியும், எனக்கு தெரியல சார்லஸ் அப்படின்னு சொல்கிறார். பதிலுக்கு சார்லஸ், ஆமாம் உனக்கு எது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விடுறார். அந்த டைமில் சுற்றி முற்றி பார்க்குறப்போ அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறார். அதை பார்த்து சார்லஸ் ஷாக் ஆக ஆரம்பிக்கிறார். கதை இப்போ இந்த இடத்துலையே முடியுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.